வணக்கம் நண்பா. தினமும் நமது சேனலில் தன்னம்பிக்கை பதிவுகள் பதிவிடுவது அனைவருக்கும் உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். வாருங்கள், இன்று நாம் வீடியோவிற்குள் செல்லலாம். கடிகாரம் சற்று நேரம் ஓய்வெடுத்து விட்டால் அதற்கு இருக்கும் மதிப்பு குறைந்துவிடும். தினம் ஓய்வின்றி உழைப்பதால் தான் எல்லா இடத்திலும் உயரத்தில் இருக்கிறது கடிகாரம். ஒரு நாள் ஓய்வெடுக்கலாம் என்று ஓடாமல் நின்றால் அது அதன் இடத்திலே இருந்து கீழே இறக்கப்படும். அந்த நிலை கடிகாரத்திற்கு மட்டுமல்ல, மனிதர்களுக்கும் தான். ஒரு மனிதனுக்கு ஆர்வம் என்பது விளக்கில் இருக்கும் எண்ணெய் போன்றது. விளக்கில் திரி இருந்தாலும் எண்ணெய் இல்லாமல் எரியாது. அதேபோல் எந்த ஒரு பெரிய காரியத்தையும் ஆர்வம் இல்லாமல் ஒருபோதும் சாதிக்க முடியாது. மாற்றம் என்பது ஒரு ஏழைக்கு பயத்தை உருவாக்குகிறது. செல்வந்தனுக்கோ மாற்றம் என்பது ஒரு அச்சுறுத்தலாக உள்ளது. ஆனால் தன்னம்பிக்கை உடைய மனிதனுக்கு மாற்றம் என்பது ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவன் வெற்றியாளனாகிறான். எனவே மாற்றத்தை வரவேற்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு மனிதனிடம் தன்னம்பிக்கை, தெளிவு, துணிச்சல் இந்த மூன்றும் இருந்தால் அவன் வெற்றி பாதையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தகர்த்தெறிந்து அவன் வெற்றி அடைந்தே தீருவான். உங்கள் மீது மற்றவர்கள் வெறுப்பை காட்டும் போது திருப்பி நீங்களும் வெறுப்பை காட்டுவது என்பது சுலபமான ஒன்றுதான். ஆனால் மற்றவர்கள் வெறுப்பை காட்டும் போது நீ பொறுமையாக இருப்பதே உனது பலம். பொய்யான வாழ்க்கையை வாழும் எந்த ஒரு மனிதனாலும் நிம்மதியாக வாழ முடியாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படையாக இருக்க வேண்டிய நல்ல குணம் தனக்குத்தானே உண்மையாக வாழ்வது. அதுவே அர்த்தமுள்ள வாழ்க்கையை தரும். நினைத்த எதுவும் நடக்கவில்லை என்று வருத்தப்படாதே. பொறுமையாக இரு. நடக்க இருப்பது சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணத்துடன் நடந்தே தீரும். அதுவரை முயற்சியை கைவிடாமல் நம்பிக்கையுடன் இரு. ஒரு மனிதனுக்கு உற்சாகம் என்பது அவசியம் தேவையான ஒன்று. எந்த ஒரு நிலையிலும் உற்சாகம் இழக்காமல் வாழ்ந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதி. பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இல்லை. சுவையில்லாத உணவு எப்படி மனிதனுக்கு பிடிக்காமல் போகிறதோ அதே போல்தான் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் மனிதனுக்கு வெறுப்பை ஏற்படுத்துகிறது. அதனால் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழக்காதீர்கள். பிறந்துவிட்டோமே என்று நினைத்து வாழ்க்கையை சலித்துக் கொண்டே வாழாதீர்கள். இனி பிறக்கப் போவதில்லை என்று நினைத்து இருக்கும் வாழ்க்கையை முழுமையாக அனுபவித்து வாழுங்கள். வாழ்க்கையில் காரணமில்லாமல் எந்த ஒரு மனிதனையும் நாம் சந்திப்பதில்லை. ஒவ்வொரு மனிதனும் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கற்பித்து விட்டுத்தான் செல்கிறார்கள். நல்ல மனிதர்கள் நினைவுகளையும் தீய மனிதர்கள் பாடத்தையும் நமக்கு விட்டுச் செல்கிறார்கள். நாம் அவமானப்படுத்தப்படும் அடுத்த நொடியில் இருந்துதான் நமது வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. சாதாரண மனிதன் அவமானத்தை வருந்துவதற்கு காரணமாக பார்க்கிறான். சாதிக்க நினைக்கும் ஒரு மனிதன் அவமானத்தை உரமாக மாற்றுகிறான். வாழ்க்கை என்பது உனக்காக இடத்தை தேடுவது அல்ல. அப்படி செய்தால் குறுகிய வட்டத்திலேயே நீ வாழ்வாய். வாழ்க்கை என்பது பணம் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல. வாழ்க்கை என்பது ஒரு அனுபவம். அது எல்லையில்லாதது. உனக்கான உலகத்தை உருவாக்குவதுதான் வாழ்க்கை. கடினமான நாட்கள் உங்களுக்குள் இருக்கும் வலிமையை வெளிக்கொண்டு வருகிறது. அதை கடந்து வந்த பின்புதான் புரியும் கலங்கடித்த காலம் எல்லாம் நம்மை வடிவமைத்த காலம் என்று. சாதாரண மனிதனை உயர்ந்த மனிதனாக மாற்றுவதற்காக வந்த பயிற்சிதான் கடினமான நாட்கள் என்பது பிறகுதான் புரியும். வாழ்க்கையில் எதுவும் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிவிட்டு வருவதில்லை. ஆனால் வந்த பின்பு உங்களுக்கு எதுவும் பாடம் கற்றுத்தராமல் போவதில்லை. எதையும் கடந்து செல்லும் மனப்பான்மையே வாழ்க்கை எனும் கடலை கடக்க உதவும். கடன் வாங்கி தன்னை பணக்காரனாக காட்டிக்கொள்ளும் மனிதன் மகிழ்ச்சியை இழக்கிறான். கூரை வீட்டில் வசித்தாலும் கடன் இல்லாமல் வாழும் மனிதனே மகிழ்ச்சியாக வாழ்கிறான். பிறப்பிற்கும் இறப்பிற்கும் நடுவில்தான் வாழ்க்கை. அத்தகைய வாழ்க்கையில் நமக்கு யாரும் இல்லை என்று நினைத்து வருத்தப்படாதீர்கள். வாழ்க்கையே நமக்காகத்தான் இருக்கிறது என்று நினைத்து மகிழ்ச்சியாக வாழப் பழகுங்கள். வரும்போது எதுவும் கொண்டு வரவில்லை, போகும்போதும் எதுவும் கொண்டு போகவும் முடியாது. எனவே வாழ்க்கையை லேசாக எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழப் பழகுங்கள். இன்று உலகில் நடக்கும் பிரச்சனைகளுக்கு இரண்டே காரணம்தான். ஒன்று, யோசிக்காமல் செயல்படுவது. இரண்டு, செயல்படாமல் யோசித்துக் கொண்டே இருப்பது. இதில் இரண்டாவது கூறியதே பெரும்பாலான பிரச்சனைக்கு காரணம். வகுப்பறை கற்றுத்தரும் பாடத்தை விட வாழ்க்கை கற்றுத்தரும் பாடமே அதிகம். தீ என்பது சுடும் என்று வகுப்பறை சொல்லித்தரும். ஆனால் வாழ்க்கையோ உன் கைகளை முதலில் சுட்டுவிட்டுத்தான் உனக்கு பாடம் புகட்டத் தொடங்கும். விதை போடும் போதே மரத்தை தேடாதே, நிலத்தின் தன்மையை மட்டும் பார். அதேபோல் முதல் முயற்சியே வெற்றியை தரும் என்று எதிர்பார்க்காதே. வெற்றி என்பது தொடர் முயற்சியால் கிடைப்பதே. வெற்றியடையும் பயணத்தில் பல தோல்விகளை சந்திக்க நேர்ந்தாலும் விடாமுயற்சியோடு போராடித்தான் வெற்றியை பெற முடியும்.
நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.